சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் அப்படியே ஸ்வயங்னு இருந்த சூரியன் அப்படியே லைட் அடிச்ச மாதிரி மிஸ்டர் செவ்வாய் வீட்டுல போய் உட்காரக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இல்ல எப்பயுமே நான் சொல்லுவது கொஞ்சம் நீச்சம்லாம் சொல்லக்கூடாது, வலு குறைவா இருந்தாரு. அதனால நம்மளே கொஞ்சம் டயர்டா, கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா பண்றது, என் வாழ்க்கை எதை நோக்கிதான் போகுதுன்னே தெரியலேன்ற மாதிரி பயணப்பட்டு போயிருந்திருப்போம். 6 மாசமாவே அப்படிதான் போறோம் கேது வந்ததுல இருந்து. இப்ப இன்னும் கொஞ்சம் போன மாசம் அதிகமா இருந்திருக்கும், கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்த்து இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதம் வழக்கம் போல சிங்கம் தான், சிங்கிளா அடிப்போம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நிக்கக்கூடிய தன்மை எல்லாம் இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா விருச்சிக வீடு என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய 8ஆம் வீட்டில் சூரியன் அமரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிறைய மருத்துவ ஆரோக்கியத்திற்கான மேம்பாடு உலகத்திற்கே கிடைக்கும். அப்ப சிம்மராசிக்காரங்களுக்கும் சொல்லவா வேணும். இது வரைக்கும் யாரெல்லாம் உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அவங்களாம் அப்படியே கெத்தா மாற போறீங்க. டயர்டா எனக்கா நோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்பயும் போல ஃபாஸ்டா வீட்டுல இருக்கவங்களாம் மிரட்டிட்டே வேலைக்கு போக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. வரைக்கும் ஏன்டா வேலைக்கு போறோன்ற மாதிரி ஜாப் சாட்டிஸ்பேக்ஷனே இல்லாம போன நிலைமை எல்லாம் மாறி இப்போ ஒரு மாதிரி சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போறீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிகச்சரியான சுய ஆளுமையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. சோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை என்னன்னா கான்பிடன்ட் பவர் அதிகரிக்கும். ஓகே, கான்பிடன்ட் அதிகரிச்சா என்ன ஆகும்? நீங்க சும்மா இருப்பீங்களா? இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவீங்க. நான் சிம்மராசிக்காரங்களேனாலே நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன எப்படி 2 ஆக்கலாம், 2 எப்படி 4 ஆக்கலான்ற மாதிரி மண்டபுல அப்படியே ஒரு நல்லவன் பேசுவான். அந்த நல்லவன் வேற யாரும் இல்ல, மிஸ்டர் குரு தான். ஏன்னா திரும்ப போய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப எப்படி லாபத்தை எல்லாம் அதிகரிப்பது? அது வக்ரமாக உட்கார்ந்து இருக்காருன்றதே தெரியாது. அப்ப என்னதான் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி லாபங்கள் வரக்கூடிய இடத்துல ஒரு சின்ன தொய்வு நிலை ஏற்படலாம், அல்லது நம்மளுடைய லாபங்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு வெற்றியாக அமையக்கூடிய தனம் கிடைக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் சூப்பரா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப மிஸ்டர் செவ்வாயோட உட்கார்ந்து அப்படியே அழகா குருவோட பார்வையில இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் குருவும் மேல ஏறி போயிட்டு புதனோட வீட்டுல இருக்கும் போது விரயம் கொஞ்சம் கம்மியாகும். இந்த 12ஆம் இடத்துல குரு வக்ரமாயி உட்கார்ந்து இருந்தது ஒரு பக்கம். எப்பயுமே நான் சொல்லிருக்கேன், வக்ரமான பிளானட் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நான் வக்ரமானதெல்லாம் கீழே இறக்கிதான் பார்ப்பேன்ற போது திரும்ப அப்படி எடுத்து பார்த்தோம்னா நிறைய சிம்மராசியில சிம்ம லக்னக்காரங்கள் யாரா இருந்தாலுமே எஸ் இந்த தடவை உங்களுடைய இணையோடு சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு அதிகரிக்க போகுது. சோ எழுதி வச்சுக்கோங்க, டிசம்பர் மாசம் நவம்பர் 20-25 தேதியில இருந்தே குரு கொஞ்சம் அப்படியே நகர ஆரம்பிப்பாருன்ற போது நவம்பர் 28ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் சிம்மராசிக்காரங்க காட்டுல மழையோ மழைதான். எனக்கா இப்படி ஒரு ராஜ மரியாதை, அதுவும் என் வீட்லயே அப்படின்ற அளவுக்கு இந்த தடவை காலமுக்குதல், பாத்திரம் தேர்தல், இந்த மாதிரி எல்லா வேலையும் நடக்கும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை உங்களுடைய இதுவரைக்கும் இருந்த கூடல் எல்லாம் கம்மி இல்லாம இந்த அளவுக்கு கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு. அதே சமயம் ஏண்டா வீட்டுக்கு வரோன்ற நிலைமையெல்லாம் மாறி எப்படா வீட்டுக்கு போவோன்ற மாதிரி நிலைமை அதிகரிக்க போயிருது. அந்த அளவுக்கு குருவோட ஸ்தான பலமுமே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே இப்படி 2ஆம் வீட்டு அதிபதி வக்ரமா இருக்காரு. வருமானம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் என்ன பண்ணி இந்த வருமானத்தை வீட்டுக்கு கொண்டு வர்றதுன்ற பத்தியான யோசனை மட்டும்தான் இந்த மாதம் ஃபுல்லாமே நிகழப்போகுது. கரெக்டா நவம்பர் மாசம் 16-17 தேதியில இருந்து டிசம்பர் மாசம் ஒரு 3-4 தேதி வரைக்கும் எதை பண்ணி என் வாழ்வியலே நான் ஊய்விப்பது, என்ன பண்ணா எனக்கு வருமானம் வரும், அதுக்கு ஏதாவது வழியை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி யாரையா சட்டையை பிடிச்சி கேட்கற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்ரமா இருக்காருன்ற போது அதை பத்தியான தாட் ப்ராசஸே வந்துட்டே இருக்கும் மைண்ட்ல. அதுவும் கிட்டத்தட்ட 3ஆம் வீட்ல 4ஆம் வீட்லயே வக்ரம் ஆகுறாரு. அப்ப திங்கிங், செயல்பாடு, முயற்சி எல்லாமே உங்க குடும்பத்திற்கு வருமானத்தை கொண்டு வருது. நாட் ஒன்லி உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கான வருமானத்தை பத்தி யோசிக்கிறது, உங்க குடும்பத்துக்கு வருமானத்தை எப்படி கொண்டு வருது, அதற்கு என்ன பண்றதுன்ற மாதிரியே இந்த நவம்பர் மாசம் 15-16 தேதியில இருந்து டிசம்பர் மாசம் 10 தேதி வரைக்கும் அப்படியே ஓட போகுது. டிசம்பர் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சூப்பரான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. ஓகே, ஏன்னா அப்படியே செவ்வாய் என்ன பண்ண போறாருன்னா மாறி தனுசு வீட்டுல உட்காந்துப்பாரு. தனுசு வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது கூடவே புதன், கூடவே சுக்கிரன் எல்லாம் சேர்ந்து அங்க இருந்து குருவோட பார்வை பலத்துல உட்கார்ந்து இருக்கும் போது சூப்பரா இருக்கும். கோணங்கள் ஏற கோணநாதனுடைய பார்வை, அதுவும் கேந்திரம் ஏறி இருக்காரு. இந்த மாதிரிலாம் சொன்னா ரொம்ப டெக்னிக்கலா ஒரு மாதிரி இருக்கும், இருந்தாலும் சொல்றேன். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குருவோட பார்வையில் இந்த 4 கிரகமும் சுபிட்சம் அடையும் போது அந்த 4 கிரகமுமே உங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை, வசதிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருப்பதனால் ரொம்ப சரியான யோகம் கிடைக்க போகுது. ஓகே, ஒன்னா நீங்க ஒரு வெளியூர் வெளி மாநிலத்துக்கு பிளான் பண்ணுவீங்க, இல்ல அங்கிருந்து இங்க வர்றதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. நிறைய பேருக்கு இந்த தடவை வெள்ளி வாங்குறதுக்கு, தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. சும்மாவாவது ஏதாவது கிஃப்ட் கிடைக்கும் இந்த தடவை.
ஒரு வெள்ளி வாங்குறது, வெள்ளி காயினாவது வாங்குறது, தங்கம் வாங்குறது, ஏதோ ஒண்ணு இந்த மாதம் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரும். ஓகே. எதுல கவனம் அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல தான் கவனம். நிறைய ஐடியாஸ் மண்டக்குள்ள வரும். ஏன்னா இது வரைக்கும் வந்து 12ஆம் இடத்துல குரு இது திரும்ப எகைன் 11ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய பார்வை பலன்றது 3ஆம் இடம், 7ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்க்கும்போது முயற்சி மேற்கொள்வதற்கான திட்டமிடல், கம்யூனிகேஷன், நிறைய ஐடியாஸ் எல்லாம் வருது 3ஆம் இடம். தைரிய வீரிய விஜயஸ்தானம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த தைரிய வீரிய விஜயஸ்தான அமைப்புல இருக்கக்கூடிய சுக்கிரனும் அவரோட 2ஆம் வீட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்காரு. இப்படி எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா இந்த தடவை நிறைய சிம்ம ராசி பெண்களுக்கு, சிம்ம லக்ன பெண்களுக்கு இந்த தடவை ஆளுமை பண்பு அதிகரிக்கும். வீட்டுல எப்படிடா காசை வர வைக்கிறதுன்ற மாதிரி யோசனை அதிகரிக்கும். நிறைய அஞ்சரை பெட்டிலாம் தேடி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய காசு கிடைக்கும். சரியா? அதனால வந்து அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. வெளில வச்சா எடுத்துட்டு போயிடுவாங்க, வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ள சேர்த்து வைக்கலாமா, எங்க வச்சா காசு சேரும், எந்த இடம், எந்த சூழல், தெற்கா மேற்கா வடக்கான்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே மூளைக்குள்ளெல்லாம் யோசிச்சு நிறைய சாமியை வேரோட புடுங்கி இதெல்லாம் நடக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வழுக்கிறது போது தெய்வத்துடைய அனுகிரகம், தெய்வத்துடைய கடாட்சம் இயல்பாகவே கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. ஓகே. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ரொம்ப 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 கவனமா இருக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துலயும், கழிவுகள் போகக்கூடிய இடத்துலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் தலைக்கு மேல இருக்கக்கூடிய கேது வந்து அவ்வளவு நல்லவர் கிடையாது. என்ன நீ இப்பதான் நான் வந்து உன்னை தெளிவுபடுத்தி உன்னை மோல்டு படுத்தி எல்லாம் மாயேன்னு சொல்லி வச்சுட்டு எல்லாத்தையும் உங்க இருந்து புடிங்கிட்டு இருக்கேன். மறுபடியும் என்ன லாப குருவோட சேர்ந்து லாபம் வருமானு உட்காந்து யோசிக்கிறேன். இன்னும் வா என் கூடயே வான்ற மாதிரி கேது அப்படியே பிடிச்சி இழுப்பார். இந்த பக்கம் குரு லாபத்தை கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி இழுப்பார். இந்த 2 நடுவுல சிம்மராசிக்காரங்க அந்த பரிதாபமா இந்த ஒரு மாதம் அப்படியே மைண்ட் எல்லாம் போட்டு நம்ம இங்கே இருப்போமா இல்ல பேசாம துபாய் பக்கம் போய் வேலையை பார்ப்போமான்னு கிளிஜோசியக்காரன் வடிவேல் கேட்கிற மாதிரி உள்ளுக்குள்ள நம்மளே ஒரு 4 பேர்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி அமைப்பெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி 2-3 கிரகங்களுடைய வக்ர அமைப்பு. அதனால நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் மைண்ட் வேவரிங் இருந்துகிட்டே இருக்கும். மூட் ஸ்விங் நிறைய இருக்கும். இந்த மூட் ஸ்விங்ல தேவையில்லாத சில தாட் ப்ராசஸ் மேபி உங்களுக்கு ஏதாவது ராகதசை நடக்குது, குருதசை எல்லாம் நடக்குது அப்படின்ற பட்சத்துல நான் சொல்லாம யார் சொல்லுவா? அதனால ஒரு தங்கச்சியா, ஒரு அக்காவா, ஒரு பொண்ணா சொல்றேன், எதை பத்தியும் யோசிக்காதீங்க. தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மைக்குள்ள மாட்டிக்கிட்டு ஏன்டா வாழ்றோன்ற மாதிரி நீங்களும் டார்ச்சர் அனுபவிச்சு மத்தவங்களையும் டார்ச்சர் அனுபவிப்பீங்க. எனக்கும் தேவையில்லாம கமெண்ட் அடிப்பீங்க. அதனால பேசாம அமைதியா இருக்கிறது இப்போதைக்கு நல்லது. இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் மூட் ஸ்விங்க நிறைய கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கேது செவ்வனே செய்வார். அப்ப என்ன பண்ணணும்? கேதுவை சரி பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம், போய் இறை வழிபாடு மட்டும்தான். இறை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு மட்டும்தான் இந்த தடவை சிம்மராசிக்காரர்களை ஒரு பக்குவப்பட்ட தன்மையில் மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஓகே. படிக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா சூப்பரா இருக்க போகுது. அதுவும் எஸ்பெஷலி நிறைய இந்த பிலாசபி படிக்கிற பிள்ளைங்க, பிஹெச்டி அப்ளை பண்ணிருக்க பிள்ளைங்க, பிஹெச்டி முடிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க, ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள். ஏன்னா கேது எல்லாமே ஆராய்ச்சி. அதே மாதிரி யாரெல்லாம் டாக்டருக்கு படிக்கணும், நீட் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு, தத்துவார்த்த சார்ந்து சில விஷயங்கள் பண்றவங்களுக்கு, எக்ஸாம்ஸ்லயே வந்து இந்த அறநிலை சமயத்துறை எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு, குரூப் 2 எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு, சர்வீஸ் ஓரியன்ட் சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸ் போடக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு, இல்லை அதை சார்ந்த படிப்பு படிக்கக்கூடிய மக்களுக்கு சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான டைம் பீரியட் சிம்மராசிக்காரர்கள். எழுதி வச்சுக்கோங்க. இந்த தடவை டக்குன்னு எக்ஸாம கிளியர் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட சூரியன், செவ்வாய் எல்லாமே குருவோட பார்வைக்குள் வரக்கூடிய இந்த காலகட்டம் என்பது இதுதான் சரியான டைம் பீரியட். ஏன்னா முதல்ல ஒரு போட்டித் தேர்வுக்கு செவ்வாய் தேவை, ஆளுமைக்கு சூரியன் தேவை, அதுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு குரு தேவை. இது இயல்பாவே உங்களுடைய கேந்திரங்கள்ல இருந்துருச்சு, இல்ல ஒரு இணைவுல பெற்றுருச்சுன்னா கண்டிப்பா என்ன யாரு தடுத்தாலும் நீங்க அரசு அதிகாரியாவது தடுக்க முடியாது. ஆனா இந்த தடவை கோச்சார கிரகங்கள் அதுக்கு வலிச்சிருப்பதினால் சுயஜாதகமே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா கூட சிம்மராசிக்காரங்க இந்த தடவை காம்படிஷன் எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சொல்ற மாதிரி இந்த சிஏ மாதிரி படிப்பெல்லாம் அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. சோ இப்ப படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. யாரெல்லாம் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல படிச்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் போலீஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்றீங்களோ, யாரெல்லாம் டாக்டருக்கு படிக்கிறீங்களோ, அதுவும் எஸ்பெஷலி இந்த சித்தா டாக்டர், ஆயுர்வேதிக் டாக்டர் எல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் சூப்பரான டைம் பீரியட். ஏன்னா சனியுமே ஓரளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். ஆனா வக்ரமான குருவோட பார்வையில இருந்து கொஞ்சம் தனி எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்படின்ற போது சனியுடைய தன்மை அந்த இடத்தில் குருவாக மாறி 8ஆம் இடத்து தன்மை அதிகரிக்கும். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வருமானம், உங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்க பாக்குற வேலைக்கு பிரச்சனை, ரெண்டும் ஒண்ணுதானே அப்படின்னா இல்ல. உங்களுக்கு ஹெல்த் ரீதியா ஓரளவுக்கு தப்பிச்சுப்பீங்க. ஆனா உங்க வேலையில் நீங்க ஏதாவது ஷெட் போட்டீங்கன்னா அது கீழே விடும். நீங்க ஏதாவது கல்லு வச்சீங்கன்னா அதை எவனாவது கார்கார அணைச்சிட்டு போவோம். அந்த மாதிரி வேலையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமா இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு பண்ண ஒரு விஷயம் டக்குன்னு ஏதாவது டெலிட் ஆகுது. அதனால நிறைய டாக்குமெண்ட்டை பத்திரமா வச்சுக்கணும். புதன் வேற வக்கரமா இருக்காரு. அதனால வந்து டாக்குமெண்ட்டை 2ஆம் வீட்டு அதிபதி வேற அவர் 10க்கு அந்த பக்கம் 11ஆம் வீட்டு அதிபதி வேற. சோ அந்த 2க்குமே இருக்கக்கூடிய மிஸ்டர் புதனுடைய பொசிஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறுமுகமா இல்லாம இருக்கும் முதல் 15 நாட்கள். அதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, சூப்பரா இருக்க போகுது.
அதனால கொஞ்சம் டாக்குமெண்ட் விஷயத்துல, கையெழுத்து போடுற விஷயத்துல, நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எப்போ கார்த்திகை மாசம், நவம்பர் மாசம் 15, 16 தேதிக்கு மேல, அதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இல்ல அதுக்கப்புறம் பண்ணிட்டீங்கன்னாலும் ஓகே. அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாரி பொறுமை காக்குறது, கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளா இருக்கிறது அப்படின்றது சில விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்லது. ஓகே. படிக்கிற சிம்மராசிக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாரி 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நெறைய பேருக்கு திருமண பிராப்தி கிடைக்கும். என்னதான் குரு வக்ரமா இருந்தாலுமே இந்த தடவ திருமணத்திற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளுதல். இல்ல காதல் திருமணம் பண்றது. காதல் அதிகரிக்க போது எப்படியோ இந்த தடவ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அப்படியே இளமை திரும்புதேன்ற மாரி கோடு போட்ட டீ ஷர்ட்லாம் போட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. வாய்ப்புகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால இந்த தடவ கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டியும் ரொம்ப நாளா இருந்த மனசுக்குள்ள இருந்த ஒரு கலக்கம் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். ஒரு மாரி அமைதியா இருந்துரலாமே, எதுக்கு நம்ம போய் இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாரியும் ஒரு பக்கம் எழும். உங்க சுயஜாதகம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற பட்சத்துல, தேவையில்லாத வம்பு தும்பு உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பே உங்களுடைய இறை அருள் குடுக்காது. சோ இந்த தடவ சிம்மராசிக்காரர்களே கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய வழிபாடு மட்டுமே உங்களை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு போய் செல்லக்கூடிய வழிபாடாக இருக்கிறது. ஓகே. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களா இருந்தா இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் மாட்டுவீங்க. கவனம், கவனம், கவனம். அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். இந்த இடத்துல காலபுருஷனுக்கு இருந்து அவர் 3ஆம் இடத்தை நோக்கி போறாரு அப்படின்ற போது தேவையில்லாத நட்பு வட்டங்களா கூட கூட்டு போய் அவங்களுக்கு டீயும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வயித்தோலையும் சேர்ந்து வாங்கிட்டு வருவோம். அதனால கவனமா இருக்கணும். உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துல கவனமா இருக்கணும். ரோட் சைட் சாப்பிடுற விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா தூசி துப்பட்ட வரக்கூடிய இடம்லாம் அந்த காற்றாசி வீட்டுல போய் குரு வக்ரமாகும் போது அதன் மூலமாக சில உபாதைகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம். கொஞ்சம் மூச்சு வரதுல பிரச்சனை, வயிற்றுல இன்டைஜஷன் ப்ராப்ளம், கழிவுகள் போற இடத்துல பிரச்சனை. சில பேருக்கு இந்த சூரியன் செவ்வாயுடைய காம்பினேஷனால கொஞ்சம் கொப்பளங்கள் அங்கங்க வர்றது, ஹீட் பபிள்ஸ் வருதுன்ற மாதிரி கொஞ்சம் எப்பயுமே நீங்க கபாலிட்டா நெருப்படாதான் இருந்தாலும் அதை வெளிக்காட்டுற விதமா கொஞ்சம் உடம்புல அப்படி இப்படி காட்டும், ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வரும். அதனால இந்த தடவை கொஞ்சம் கவனமா முன்னாடியே மருந்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். மத்தபடி வேற ஒண்ணும் நெகட்டிவா இல்ல. 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு 15 நாளைக்கு ஏன்டா வேலை பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்த 15 நாள் எப்படிடா வேலை பார்க்கறதுன்னு இருக்கும். புரியுதா? அதனால நம்மளுக்குமே ஏதாவது ஒண்ணு வரும். அதனால இந்த தடவை என்ன ஆனாலும் சரி, அமைதியா இருக்க வேண்டிய சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. நிறைய மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க. நிறைய டிராவல் பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் இடம் அளிக்கிறதுன்ற போது நிறைய டிராவல் பண்றது, நிறைய மீட்டிங் அட்டெண்ட் பண்றது, நிறைய அதுவும் அங்கிருந்து தான் வீட்டை தானே திரும்ப குரு பாப்பாருன்ற போது கோவில் சம்பந்தப்பட்ட இடத்துக்குலாம் ஒரு போறது, நிறைய நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போறது, மரங்கள் பெரிய மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த தடவை நவம்பர் மாதம் 15 தேதிக்கு மேல் கட்டாயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. போயிட்டு ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஓகே. 60 வயதை தாண்டிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். அது கரெக்டா சக்சஸ் ஆகும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரங்க வாயில டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல வந்தே தீரும். இந்த வார்த்தை வராம இந்த ஒரு மாசம் நகரவே நகராது. அதற்கான வாய்ப்புகளா இருக்கு. அந்த அளவுக்கு டைம் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. ஸோ யூஸ்வலா டைம் மேனேஜ்மெண்ட் சிம்மராசிக்காரங்க பக்காவா பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை கொஞ்சம் டைம் இல்ல, டைம் பத்தலன்ற மாதிரி. அப்ப என்ன அர்த்தம்? வேலை பளு அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். 60 வயதை தாண்டிய சிம்மராசிக்காரர்கள் உங்க அனுபவத்தின் மூலமாக சில காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். பினான்சியலா நீங்க இப்போ பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பரா உங்களுக்கு கை கொடுக்கும். பெருசா கவலையே பட வேண்டாம். சில பேர் இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம்ன்ற மாதிரி தாட் ப்ராசஸ் கூட வண்டிக்கு ஏதாவது செலவுகள் சேரும். எனக்கு தெரிஞ்சு நவம்பர் மாசம் 15, 16 தேதியில இருந்து நீங்க 2 வீலர் வச்சிருந்தாலும் சரி, நீங்க 4 வீலர் வச்சிருந்தாலும் சரி, ஏன் சைக்கிளே வச்சிருந்தா கூட அந்த டயரை மாத்துவீங்க. மாத்தினா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மாத்தியே ஆகணுமான கட்டாயத்தை இந்த தடவை காலம் உங்களுக்கு கொடுக்கல. டயர்ல ஏதாவது பஞ்சர் விட்டுரு, டயர் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒண்ணு இந்த தடவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சனி எல்லாம் அதான் குறிப்பாரு. சும்மா விட்டுருப்பாரு. இத்தனை நாள் குரு பார்வையில வச்சு செஞ்சேன் பாரு, நான் தனியா இருக்கேன் பா 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 அப்படின்னு கூப்பிட்டு சில செலவுகளை வைப்பதற்கு சனி ரெடியா இருப்பாரு. அப்போ வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட இந்த இடங்கள்ல சில விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களோட வீட்டுல எங்கேயாவது பைப் லீக்காருது, பாத்ரூம் பைப் ஒழுகுறது, பாத்ரூம்ல சில இதை மாத்துறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் கொஞ்சம் பிளம்பிங் ஒர்க்கும் நடப்பதற்கான வாய்ப்பு, அதன் மூலமா எதிர்பார்க்காம சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கு. இதெல்லாம் செவ்வாய் செவ்வனே செய்வார். ஓகே, நான் மட்டும் சனி மட்டும் பண்ணுவாரா, நான் பண்ண மாட்டேன் உனக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வீட்டுக்கு வர வச்சு இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு உங்க வீட்டு வேலையெல்லாம் சேர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அங்கிருந்து இந்த 8ன்றது 4ஆம் வீடு, 4ஆம் வீட்டுக்கு கண்டிப்பாக வீடு சார்ந்த உங்க உடைமை சார்ந்த சில விஷயத்தில் சில செலவுகள் எட்டி பார்க்கலாம். அது ஒரு நல்ல விஷயமானதான். ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சேன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி
அது ஒண்ணும் பெருசா இல்லாம அப்படியே போயிடும். இந்த தடவை பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நல்லது. இல்லாட்டி பெரிய செலவு கொண்டு போய் வச்சிடும். அதனால முன்கூட்டியே உங்களுடைய வண்டி வாகனங்களை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை திருவண்ணாமலை இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கு. முடிஞ்சா ஒரே ஒரு தடவை பௌர்ணமி அன்னைக்கு, அதுவும் வெள்ளிக்கிழமையா ஒரு தடவை போய் சுத்திட்டு வந்துருங்க. பௌர்ணமி இல்லாட்டி பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில போய் கிரிவலம் போயிட்டு வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேட்டது கேட்காது எல்லாமே கிடைக்கும். இல்ல அப்படிலாம் இல்ல, நான் ரொம்ப கஷ்டம், பௌர்ணமி என்ன அவங்களே கூட்டு போயிடுவாங்க, அதனால நான் பௌர்ணமியா பார்த்து போவேன்னா ரொம்ப நல்லதா போச்சு. பௌர்ணமி அன்னைக்கு போய் ஒரு தடவை கிரிவலம் போயிட்டு வர்றது நல்லது. இல்ல நாங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம், அவர் அங்க இருக்காருன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இருக்கவே இருக்கு நம்ம மொபைல்ல போட்டு வால்பேப்பர்ல வச்சு அந்த மேல ஜோதி தெரியிற அந்த அண்ணாமலையும் உண்ணாமலையும் மழையோடு கூடி பார்த்தீர்களே ஆனால் மலையளவு பிரச்சனை கூட அப்படியே ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாம காணாமல் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை வர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை சிம்ம ராசிக்காரங்க என்ன பாப்பீங்க? சிம்ம ராசி சிம்ம லக்னம் யாரா இருந்தாலும் இந்த தடவை நீங்க மீன் பாப்பீங்க. பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மீன் பாக்குறது, மீன் தொட்டி பாக்குறது, நீங்க போற இடத்துல ஏதாவது ஒரு மீன் சிம்பிள் தெரியுது, இல்ல ஒரு சாப்பிட போனீங்கன்னா அந்த இடத்துல யாராவது மீன் தொட்டி வச்சிருக்கிறது, இல்ல உங்க வீட்லயே மீன் தொட்டி இருக்குன்னா ஏதாவது பூசா மீனை வாங்கிட்டு வந்து போடுறது அப்படின்ற மாதிரி இந்த தடவை மீனோட கனெக்ட் ஆக போகுது. இந்த தடவை மீனோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன, திருவுண்டு தண்ணியில எப்படி அது அழகா வாழ்தோ அந்த மாதிரி கொஞ்சம் விஷயத்துல கூட நான் அவனை சூப்பரா வச்சிருப்பேன், எதுவும் கவலைப்படாதுன்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளா தான் இருக்கு. இந்த மீன் எல்லாம் கேதுவின் காரகத்துரும். அப்ப நிறைய உள்ளார்ந்த ஒரு ஞானம், உள்ளார்ந்த ஒரு அறிவு, ஒரு விஷயத்துல கரெக்டா டீப் அனலைஸ்மெண்ட் பண்ணி நீங்க பண்ணி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாக இருக்கும் என்பதை இந்த மீன் பார்ப்பதன் மூலமாக தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும். கண்டிப்பா மீன் பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, சிம்மராசிக்காரர்களுக்கு சிகரம் தொடக்கூடிய மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் இறுதியை மலர காத்திருக்கிறது.